ஹலோ, இந்த வீடியோவில் CBSE புக்கில் NCERT ஓகே அதில் இன்டகிரேஷன் சாப்டர் கிளாஸ் 12 அதில் கேட்ட ஒரு இன்டகிரேஷன் கொஸ்டின் அதை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், சில கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கலாமா? போலாமா? வீடியோக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், x√(x+2) அதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம்னே. யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரல் ஓவர் x√(x+1) dx. இதான் நமக்கு ஒரு இந்த சாப்டர் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 தானே. இந்த சாப்டர் ஃபுல்லும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வி ஆர் ஆஸ்ட் டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டகிரண்ட்டை வி ஹேவ் டு கன்வெர்ட் டு f ஆஃப் g. அந்த ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெளியே இருக்கும் g'. இதை மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய மெயின் நோக்கம். இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அந்த ஜியை யாருன்னு எடுத்துக்க போகிறோம், t அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு dt/dx பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு we are going to further proceed the problem. ஓகே, இதான் நம்முடைய மேஜர் ஹிண்ட்டு. இதான் மாற்றணும். போலாமா? ஸோ எனக்கு இங்கே யார் இருக்காங்கன்னா x+1 அப்படி இருக்கா, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், t அப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம். பண்ணலாமா? ஸோ x+2 t is equal to x+2. ஸோ dt/dx 1. இப்போ dt என்ன எழுதிக்கலாம், dxன்னு எழுதிக்கலாம். இப்போ x எப்படி எழுதலாம், t-2ன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ எல்லாத்தையும் ப்ளக்இன் பண்ணலாமா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ், இன்டெக்ரல் t-2. இதை என்ன எழுதிக்கிறேன், √(t). dx என்ன எழுதிக்கிறேன், dtன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த √t கொண்டு நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு டேர்மாக உள்ளுக்கு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம். ஸோ பண்ணும்பொழுது எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேர்ம் பக்கத்தில் எனக்கு என்ன வந்து நிற்கும், வாட்ஸ் கோயிங் டு பி தேர், என்னடா இருக்குது, t × √t வருமா? ஸோ -2 × √t dt. இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ √tனா என்ன, t⁻1/2 -2 t⁻1/2 மொத்தமாக dtன்னு இருக்கு. இந்த dtயை கொண்டு ஒவ்வொரு டேர்ம்லேயும் நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தனியாக இன்டகிரேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். t × பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்டா, பவர் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ பேஸஸ் எனக்கு எல்லாமே என்ன இருக்குது, tயாக தான் இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 1 + 1/2 dt. ஸோ -+2 t⁻1/2 dt. அப்படி தானே? இப்போ நான் யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. டீயை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், வெளியே கொண்டு வந்து. இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சு அப்படி தானே, சாரி. இவங்க எல்லாத்தையும் வெளியே இன்டகிரேஷனுக்கு வெளியே எழுதிடலாம். ஸோ எனக்கு என்ன ஆகும், -2ன்னு வரப்போகுது. ஏன்னா அவங்க நம்ம இன்டகிரேட்டிங் பண்ண போகிறது, அவங்க இன்டகிரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ 1/2 + 1 என்னது, 1 + 1/2. டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்ததை ஆட் பண்ணவே முடியும். ஸோ அதனால் மேலே கீழே நான் பண்ணிக்கிறேன், ஒரே இது கொண்டு வர்றதுக்காக நான் கீழே டினாமினேட்டர் 2 தானே இருக்குங்க, t2 கொண்டு வர்றதுக்காக 2 சும்மா கீழே மல்டிப்ளை பண்ண முடியாது, மேலேயே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணதுனால டினாமினேட்டர் சேர்த்து எழுதிக்கலாம் 2. 1 × 2 என்ன, 2 + 1. ஆன்சர் என்ன, 3/2. ஸோ எனக்கு என்ன ஆகும், t⁻3/2ன்னு வந்து நிற்கும். இப்போ நம்ம எந்த ரூல் அப்ளை பண்ணலாம், இன்டகிரேஷன் ஆஃப் t⁻n dn dt அப்படி இருந்தால் n வந்து முதல்ல செக் பண்ணிக்கணும், -1 இருக்கான்னு பார்த்துக்கணும். -1 இல்லை, ஓகே டன், நம்ம அந்த ஃபார்முலாக்குள்ளே போகலாம். t⁻n+1 / n+1 + c.
இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், t பவர் 3/2 + 1 பண்ணணும். ஓகே, அப்படின்னா தான் இன்டகிரேட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இதான் இன்டகிரேஷன் பண்ணுறோம். t பவர் 3/2 + 1, அதே நம்பரை கீழே டினாமினேட்டர் கீழே எழுதிக்கலாம். 3/2 + 1 -2 என்னவா மாறும், t பவர் 1/2 இருக்குல்ல, அதை எப்படி எழுதலாம், t பவர் 1/2 + 1 t பவர் 1/2, t பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 எழுதிட்டோமா. ஸோ ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஓகே, ஸோ இப்போ 3/2 + 1 என்ன, 3/2னா 1.5, 1.5 + 1 1.5 + 1 2.5 அப்படியும் எழுதலாம். 2.5னா 5/2 அப்படியும் எழுதலாம். அல்லது இதை மாதிரி டினாமினேட்டர் 2 வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், குரூப் பண்ணி எழுத முடியும். ஸோ மொத்தமாக டினாமினேட்டர் 2 மேலே 3 + 2 1 × 2 என்ன 2, ஸோ இட் இஸ் 5/2 அப்படிதானடா. ஸோ 3/2 + 1 என்ன 5/2, 3/2 + 1 5/2, 1/2 + 1 half, 0.5 + 1 என்னது 1.5, அதாவது 1.5 வரும். 1.5னா 3/2. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னா 1/2 + 1 ஏற்கனவே பண்ணிவிட்டு நினைக்கிறேன், அப்படி தானே. இந்த இதில் 1/2 மேலே கீழேயும் 2 வந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், குரூப் பண்ணி எழுத முடியும். ஸோ 2 1 + 1 × 2 இட்ஸ் கோயிங் டு பி 2, 1 + 2 என்ன 3/2. ஸோ அதையும் நம்ம எழுதிடலாம். 1/2 + 1 இஸ் 3/2. ஸோ இங்கே 3/2. ஸோ எழுதும் பொழுது வாட்ஸ் கோயிங் டு பி தட், t பவர் 5/2 டிவைடட் பை 5/2 -2 இருக்க போது t பவர் 3/2 divided by 3/2 plus integrating constant c. இப்போ நான் என்ன பண்ணலாம், I can write it as a multiplication. அப்புறம் இது எழுதும் பொழுது எனக்கு என்ன வரும் 2/5 மாறும். அதே மாதிரி இங்கே நான் மல்டிப்ளிகேஷன் எழுதுனா 2/3 மாறும். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன 5 t பவர் 2 t பவர் 5/2 by 5, 2 × 2 -4, t பவர் 3/2 divided by 3 plus integrating constant c. So we have got the answer. Answer கிடைச்சிட்டு. இந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Interesting problem. See you in the next video. நன்றி.